நாளைய தீர்ப்பு நாயகனின் கடைசி படத்திற்கு நாளை தீர்ப்பு வரக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படம் அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த படத்திற்கான வாத பிரதிவாதங்கள் என்பது நீதிமன்றத்தை கடந்து அரசியல் தளத்திலும் தொடர்ந்து எதிரொலித்து வருவதை பார்த்து வருகிறோம். நேற்று பிற்பகலில் இருந்தே நீதிபதி வெர்சஸ் தணிக்கை வாரியம் என்ற அளவில் வாத பிரதிவாதங்கள் பரபரப்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தணிக்கை வாரியத்திற்கு எத்தகைய அதிகாரம் இருக்கிறது, சட்டம் எவ்வாறான அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தனர். பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இருந்து எப்படி இந்த படத்தை நாங்கள் அணுகி இருக்கிறோம், விதிமுறைகளுக்கு உட்பட்டே நாங்கள் தணிக்கை வாரியத்திற்கு உண்டான அனைத்து நடைமுறைகளையும் மேற்கொண்டுள்ளோம் என்று தெரிவித்த நிலையில் நீதிபதி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகும் என்று தொடர்ச்சியான பல விளம்பரங்கள் ப்ரமோஷன்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இவ்வாறான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பதை கடந்து அரசியல் களத்தில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு குரல் எழுப்பி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி இருக்கிறார், அதனுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுகவுக்கும் எங்களுக்கும் இடையிலேதான் போட்டி. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று வரித்துக் கொண்டு அரசியல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் தனது கடைசி படத்திற்கு எழுந்துள்ள இந்த சிக்கல் குறித்து விஜயோ அவர் தரப்போ இன்னும் வாய் திறக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கடுமையான எதிர்ப்புக்குள் வருவதை நாம் எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. விஜய் தன்னுடைய படத்திற்கு ஏன் சிக்கல் எழுந்திருக்கிறது என்று குறைந்தபட்ச விளக்கம் இதுவரை கொடுக்காத ஒரு நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், கரூர் எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழக காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் ஆகியோர் கடுமையாக பிரதமர் மோடி அரசை, மத்திய அரசை தணிக்கை வாரியத்தோடு இணைத்து கடுமையான கண்டனங்களை பதிவிட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாசிச போக்கு என்று அவர்கள் குறிப்பிட்டு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். அரசியல் வேறு, கலை வேறு, கலையில் அரசியலை நாம் சேர்த்துவிடக் கூடாது, தணிக்கை வாரியம் திட்டமிட்டு விஜயனுடைய கடைசி படத்தை வெளியிடக்கூடாது என்ற ஒரு நோக்கோடு செயல்படுவதாக கண்டனங்கள் எழுந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். வணக்கம் திருமதி லட்சுமி. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ரொம்ப தீவிரமா மோடி எதிர்க்கிறாங்க, ரொம்ப தீவிரமா விஜய் ஆதரிக்கிறாங்க. விஜயே எடுப்பாத ஒரு குரலை, தாவேகாவினரே எடுப்பாத ஒரு குரலை காங்கிரஸ் கட்சியினர் ரொம்ப அழுத்தமா எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வெறும் படத்துக்கான ஒரு குரலா பார்க்கணுமா, இல்ல அதை தாண்டி அரசியல் கணக்குகளோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? கட்டாயம் அரசியல் கணக்குகளோட இதை பார்த்துதான் வேணும். ஏன்னா காங்கிரஸ் இதை செய்வார்கள் நான் எதிர்பார்த்தேன். இனி அடுத்தடுத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சுதந்திரத்துக்கு எதிராக வந்த சென்சார் அப்படி எல்லாமே நான் அதை புரிஞ்சுக்கல. காங்கிரஸ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா இப்ப தாவேகாவுக்கு போயிருவோம் நாங்க, இல்ல தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், தாவேகாவோடு நிற்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும், அதிக இடங்களை பெற முடியும் அப்படின்றதுதான் காங்கிரஸோட. இன்னைக்கு ட்வீட் போடக்கூடிய கிரீஷ் ஜோடங்கரோ இல்ல இன்னைக்கு பேசக்கூடியவரோ அன்றைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல திமுகவோடு தான் நாங்க கூட்டணியிலிருந்து விலக போறது இல்லைன்றது தெளிவாக சொல்லியிருந்தார். அப்படி எத்தனையோ படங்களுக்கு எத்தனையோ நேரங்கள்ல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. எல்லா நேரங்கள்லயுமே காங்கிரஸ் பேசினது கிடையாது. தமிழ் படங்களுக்கு ஏற்கனவே மெர்சல் படத்துக்கு பிரச்சனை வந்த போது அவர் பேசியதாக சொல்லிதான் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அதை ரீகால் பண்ணியிருந்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் காலையில இந்த இஷ்யூ ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து இது அதே போக்குல தொடர்ந்து காங்கிரஸுக்கு இது இன்னைக்கு இது சரியான ஒரு அரசியலாக அவர்கள் கையில் எடுத்திருப்பது தோன்றலாம். ஆனா இது போக போக நாளடைவில் அவர்களை பெரிய சிக்கல்ல தான் கொண்டு போய் போகுது. ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மற்ற பகுதிகளில் பெரிய அளவுல கர்நாடகால காங்கிரஸ் இருக்கு, கேரளால காங்கிரஸ் இருக்குன்னா நீங்க சொல்லிடலாம். ஆனா இங்க இருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த 10 MPs அது ஒரு பெரிய நம்பர். அந்த நம்பர் இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்களால அப்போசிஷன் வரிசையில் உட்கார்ந்துருக்க முடியுது. 2029 கணக்குகளோட இந்த கூட்டணியவோ அல்லது விஜய் பற்றி பேசுவதையோ அவர்கள் அணுகினார்களே, ஆனால் இது மாதிரியான தவறுகளை காங்கிரஸ் செய்யாது. பிரவீன் சக்கரவர்த்தி பின்னால போய் நிற்கிறதையோ இல்ல அவர் சொல்றத திரும்ப தூக்கி பிடிக்கிறதையோ விட்டொழித்தால் மட்டுமே காங்கிரஸுக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கு நம்பிக்கை.
இப்ப நீங்க சொல்லக்கூடிய கணக்குகளை காங்கிரஸ் கட்சி யோசிச்சு பார்க்காதா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நம்ம ஒரு உறுதியான ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம், நமக்கு நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னு யோசிக்காம ஏன் வந்து விஜய் வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷனா அதுல ஒரு தீவிரம் காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல இது வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இதை செய்யறாங்க. எல்லாருமே இதை செய்ததாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இதை பற்றி இதுவரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே, அதாவது கர்கே ஆகட்டும், இல்ல ராகுல் காந்தியோ, இல்ல சோனியா காந்தியோ, இல்ல பிரியங்கா காந்தியோ யாருமே இதை வந்து பேசவே இல்லை. இன்னும் சொன்ன போனால் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு விஜய் வந்துட்டாரு, இல்ல வந்து காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து போக போறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஆபத்துகள் அதிகமாக தான் ஆகுமே தவிர, ஏன்னா பிஜேபி ஆரம்பத்துல இருந்து பேசக்கூடியது காங்கிரஸ் முத்து பாரத். இன்னைக்கு திமுகவுக்கு நெருக்கடிகள் வர்றதுக்குமான காரணமுமே அவங்க காங்கிரஸை தூக்கி பிடிச்சு கொடுக்கறது தான். இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய அளவுல இடங்கள் கிடைச்சிருக்காரு. சவுத்துல காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸை ஏற்படுத்த முடியும் அவங்களாலன்றதை ஒத்துக்கிறேன். ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க தனித்து நின்னாலாம் வெற்றி பெற முடியாது. தாவேக்காவோட போறதுனாலே அவங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தா சொல்லிட முடியாது. நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. இப்போ ஜனநாயகன் படத்துக்கான ஆதரவு குரலை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அடுத்தடுத்து ரொம்ப தீவிரமாக எழுப்புறாங்க. விஜய் தரப்புலேருந்து அந்த குரல் வரலை, தாவேகா தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக வரலை, தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இருந்து அந்த ஒத்திவைப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. விஜயிடம் இருந்து வராத குரல் காங்கிரஸிடம் இருந்து ரொம்ப தீவிரமாக வருதுன்னா இதை வெறும் கலைக்கான ஆதரவாக எடுத்துக்கணுமா இல்லை கூட்டணிக்கான நகர்வாக புரிஞ்சுக்கணுமா? வெறும் கலைக்கான ஆதரவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் தணிக்கையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்கிற கருத்து பொதுப்படையாக சரிதான். ஜோதிமணி அவர்கள் கூட தணிக்கை செய்யப்படாத பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் இணையத்தில் இருக்கின்றன, அனைத்து மக்களும் தான் அவற்றை பார்க்கிறார்கள், தணிக்கை தேவைதானா என்கிற ஒரு பெரிய அடிப்படை கேள்வியை எழுப்பியிருந்தார். ஆனால் தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி போக போகிறது என்கிற அரசியல் பேச்சு வரும்போது இந்த ஆதரவு குரல் கொஞ்சம் வியப்பளிக்கிறது. நீங்கள் சரியாக சொன்னபடி விஜய் தரப்பில் இருந்தே பிஜேபி தான் இதற்கு காரணம் என்று சொல்லவில்லை. தயாரிப்பு நிறுவனம் சும்மா ஒற்றை வரியில் எதிர்பாராத காரணங்கள் என்றுதான் அது சொல்லி இருக்கிறது. தாவேகா தரப்பில் இருந்து அபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. பராசக்திக்கும் பிரச்சனை இருந்ததுங்க. இன்று காலை வரைக்கும் கூட பிசிக்கல் சர்டிபிகேட் இஷ்யூ ஆகலை, ரிவைசிங் கமிட்டிக்கு தான் போச்சு. அது சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் சென்சார், நாளைக்கு தான் ஸ்கிரீனிங்கிறதுனால ரிலீஸுங்கிறதுனால அவங்க இன்றைக்கு வந்து விடும் நம்புறாங்க, அவ்வளோதான். நாளை மறுநாள் தான் ரிலீஸுங்கிறதுனால இன்றைக்கு வந்து விடுன்னு நம்புறாங்க. மற்றபடி பிசிக்கல் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கலங்கிறதா நிஜம். அப்படியான சூழ்நிலையில் விஜய் தரப்பு அல்லது பட தயாரிப்பு நிறுவனம் இன்னும் கொஞ்சம் ஏழியரா இந்த பணிகளை துவக்கி இருக்கணும். அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அரசியல ஆயுதமா பயன்படுத்துவாங்க, மத்திய அரசு இடியை பயன்படுத்துது, எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்துது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம்ல. அப்ப இதையும் பயன்படுத்துவாங்கன்னு யூகிச்சிருக்கணும். மற்றவங்களுக்குலாம் 10 நாள்னா இவங்களுக்கு 30 நாள் ஆகும். ஸோ கொஞ்சம் முந்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பராசக்தி முந்தையே ஸ்டார்ட் பண்ணியும் இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு கையில் பிசிக்கல் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அப்போ அது வந்து தாமதம். ஆனால் இதை பயன்படுத்தி அரசியல் ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக மென்மைப்படுத்தி ஒரு கூட்டணி என்றால் காங்கிரஸ் கட்சி ஏமாந்துடும். இப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு கொடி அசையுதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்து விஜய் ரொம்ப அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணாரு. பிஜேபி தரப்பு அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுச்சு. புதுக்கோட்டையில பேசும்போது கூட வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் ஓங்கி அடிச்சு பேசினாரு. ஆனா தாவேகா தரப்போ விஜய் தரப்போ அதுக்கு செவி சாய்க்கல. ஏன்னா அவங்க வேற மாதிரி திங்க் பண்றாங்க, அவங்களோட பிளானிங் வேற மாதிரி இருக்கு. அப்போ சென்சார் மறுப்புக்கு அல்லது தாமதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதே நமக்கு அரசியல்ல தாவேகாவோட நெருக்கத்தை ஏற்படுத்தி விடும்னு நினைத்தால் அது எனக்கு என்னமோ தவறான மனக்கணக்கே தப்பு கணக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பாசிசத்திற்கு எதிரான குரல் வெறும் காங்கிரசிடம் மட்டும் இருந்துதானே வருது. இது வந்து மற்ற யாரிடம் இருந்தும் வரலை அப்படிங்கிறதுல இருந்து ஏதாவது நம்ம செய்தியை எடுத்துக்க வேண்டியது இருக்கா த்ரிஷா? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்ப சென்சார் ப்ராப்ளம் யாருக்குமே கொடுக்கலையா? எத்தனை படத்துக்கு கொடுத்துருக்காங்க? அமிதாப் பச்சன் படத்துக்கு கொடுக்கலையா? இங்கே லோக்கலா ஏங்க இதே பராசக்தி பேர்ல அம்பாள் எந்த காலத்துல பேசினாள் அவள் ஒரு கல் அப்படின்னு ஒரு வசனம் தூயிறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி அவள் ஒரு கல்லை மட்டும் மியூட் பண்ணாங்க.
எத்தனை படம் சொல்ல முடியுங்க? தமிழ்நாட்டிலையும் உதாரணம் சொல்ல முடியும், வட இந்தியாலையும் உதாரணம் சொல்ல முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நிலவரம், பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நிலவரம். என்ன காரணம்னா சென்சார் போர்டில் வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கிறவங்களுக்கே அரசியல் பின்னணி இருக்கு. அப்ப கோர்ட்டுக்கு மேட்டர் போயிருக்கு. கோர்ட் வந்து நாளைக்கு தீர்ப்பு வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆதரவாக தான் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் நாட் மெயின்டெனபிள். அது கோர்ட்டு நேரத்தையே சொல்லுது. எப்படிங்க இந்த கம்ப்ளைண்ட் மெயின்டெனபிளா இருக்கும்? 5 பேர் கொண்ட ஈசிங்க எக்ஸாமினிங் கமிட்டி அது பார்க்குது. 5 பேரும் ஒப்பீனியன் கொடுத்தாச்சு. யூஸ்வலாக எப்படின்னாங்க, ஸ்க்ரீனிங் கமிட்டியில் இருக்க போகிறவங்க யார், அந்த முதல்ல நம்ம பார்க்குறாங்க இல்லைங்களா, இருக்க போகிறவங்க யாருன்னு எப்போ நம்ம படத்தை சென்சார் திரையிடுறோமோ அப்படியே காலையில் தான் தெரியும். அது கூட நமக்கு தெரியாது, நம்ம ப்ரொடக்ஷன் சைடுக்கு தெரியாது. அவங்க தனியாக உட்காந்து பார்ப்பாங்க. அது பிறகு ப்ரொடியூசரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த கட்டை நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறோம், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சர்டிஃபிகேட் தர்றோம்னு சொல்லிடுவாங்க. அப்போவே சொல்லிடுவாங்க. சொல்கிற வரைக்கும் அவங்க வெளியிலேயே போக முடியாதுங்க. அப்படி சொல்லி வந்து யூஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனம் யூஏ கிடைச்சிருச்சுன்னு நினச்சிருச்சு. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன பராசக்தி டிலே மாதிரி டிலேயாக கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம். அது ஒரு நன்னம்பிக்கையின் விளைவு தான். ஆனால் அதுக்கு பிறகு என்னாச்சு, ஒரு மெம்பருங்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வந்து விசாரிக்க சொல்லி அனுப்பணும். இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும், ஆர்சிக்கு போகணும். ஆர்சிக்கு அனுப்பலாம், அன்னைக்கே அனுப்பியிருக்கலாம். ஆர்சிக்கு இல்லை 2 நாள் அனுப்பியிருக்கலாம். அதை டிலே பண்ணாங்க. அப்போ பர்பஸ் டிலேயா, வேணும்னே இந்த தாமதம் செய்யப்பட்டதா நீதிமன்றம் நாளைக்கு சொல்லும்போது உண்மையிலே பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில். ஆனாலும் டிலே தான். இப்போ ரிலீஸ் கிடையாது நாளைக்கு, இன்னும் 4-5 நாள் டிலே ஆகும். எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதில் ஏற்பட்ட நஷ்டம் தானே. ஆனால் அதை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்த முடியும்னு எனக்கு புரியலை. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எப்படி பயன்படுத்த முடியும்? ஓகே, நன்றி திரு ஷியாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து இது குறித்த விவகாரம் அரசியல் தளத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்க இந்த திரைப்படத்திற்கு ஏன் தணிக்கை வாரியம் இவ்வாறான ஒரு தடையை கொடுத்திருக்கிறது என்பது குறித்த பல்வேறு கேள்விகளும் எடுக்கின்றன. தொடர்ந்து இந்த படம் ஏன் சென்சார் தணிக்கை வழங்குவதற்கான தாமதம் ஏற்படுகிறது, இன்னும் இதற்கான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை என்பதற்கு படத்தில் ராணுவம் சார்ந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த காட்சிகள் வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து குறிப்பிடுகின்றனர். அமரன் படத்தோடு ஒப்பிட்டும் சில அரசியல் விமர்சகர்கள், சினிமா விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைப்பதையும் பார்க்க முடிகிறது. அமரன் படம் இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. அந்த படம் எடுப்பதற்கு பாதுகாப்பு துறையில் இருந்து தடையில்லா சான்று பெற்றிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், அதிகாரிகளுக்கு அந்த படத்தை திரையிட்டு காண்பித்து ஆட்சேபனை எதுவும் இருக்கிறதா என்ற விவரங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பி தணிக்கை செய்து அந்த படம் வெளியானதாக சிலர் அமரன் படத்தையும் ஜனநாயகன் படத்தையும் ஒப்பிட்டு இந்த நடைமுறையை முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. தணிக்கை வாரிய உறுப்பினர் குறிப்பிட்டதை போல சில படங்கள், குறிப்பாக ஈழ விடுதலை போராட்டத்தை சார்ந்த படங்கள், விடுதலை புலிகள் சார்ந்த படங்கள் இங்கே தணிக்கை செய்யப்பட்டு ஆண்டு கணக்கில் வெளியிடப்படாமல் இருந்த வழக்குகளை சந்தித்த, சட்ட போராட்டத்தை சந்தித்த வரலாறுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் எடுத்த ஈழம் தொடர்பான ஒரு திரைப்படம் ஆண்டு கணக்கில் தணிக்கை செய்யப்படாமல் வெளியிடப்படாமல் இருந்த ஒரு நிலை பார்த்திருக்கிறோம். இவ்வாறாக கடந்த காலத்தில் பல்வேறு திரைப்படங்கள் தணிக்கை செய்யப்பட்டும் வெளியிடப்படாமல் ஆட்சேபனைக்கு உட்பட்டு இருந்த ஒரு வரலாற்றையும் நாம் பார்த்திருக்கிறோம், நிகழ்வுகளையும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்பது வெறும் இயல்பான நடைமுறை சிக்கலாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு தரப்பு வாதமாக இருக்கிறது. மற்றொரு தரப்பு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக அணுகுவதை அரசியல் சார்ந்தே பலரும் பார்க்க தொடங்கி இருக்கின்றனர். ஏனென்றால் கடந்த சில வாரங்களாகவே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் மறைமுகமாக அந்த ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் தலைமைக்கு கொடுத்து வருகின்றனர் என்ற ஒரு கருத்துக்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கோருதல், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருதல் என்பது தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தொடங்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரை அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்லக்கூடிய ஒரு உரிமை குரலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு அழுத்தத்தை திமுகவிற்கு கொடுப்பதன் மூலமாக தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, விஜயோடு இணைந்து போவதற்கான அந்த ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே விஜய் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் ராகுல் விஜய் சந்திப்பு நிகழலாம். குறிப்பாக கரூர் அந்த ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு ராகுல் காந்தி விஜய்க்கு நேரடியாக தொலைபேசியில் அழைத்து விவரங்களை கேட்டறிந்தால் ஆறுதல் கூறினார் என்ற ஒரு செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது.
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு அரசியல் கணக்குகள், அரசியல் வரைபடங்கள் கூட்டணியை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று தொடர்ச்சியாக வாதங்கள் எழுந்து வரக்கூடிய சூழலில் இந்த திரைப்படத்திற்கு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்துவிட்டு விஜய்க்கு மிக தீவிரமான ஒரு ஆதரவை காங்கிரஸ் கட்சியினர் வழங்கி வருவதை பார்க்க முடிகிறது. விஜயே இன்னும் எழுப்பாத ஒரு குரலை காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தீவிரமாக ஏன் எழுப்பி வருகிறது என்ற ஒரு கருத்தை பலரும் கேட்க தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு உங்களுடைய 56 இன்ச் வீரத்தை அரசியல்வாதி விஜயிடம் காட்டி நிரூபியுங்கள், நடிகர் விஜயிடம் காட்ட வேண்டாம், அரசியலோடு கலையை ஒப்பிட்டு விஜயை முடக்குவதற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டாம், தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் எப்போதும் ஈடுபடாது என்று கிரீஷ் ஜோடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு இவ்வாறான கருத்தை பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் மீதான எதிர்பார்ப்பு என்பது விஜயனுடைய கடைசி படம் என்பதை கடந்து அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இன்னும் 3 மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவ்வாறான ஒரு அழுத்தம், ஒரு அரசியல் நகர்வு மேற்கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் பலருக்கு எழுப்பி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயின் ஆதரவு நிலைப்பாட்டை எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருபுறம் விஜய்க்கான கடைசி படம், இது ஒரு தெலுங்கு ரீமேக் படம், பாலையா நடித்த பகவன் கேசரி படத்தினுடைய ரீமேக் என்று கலை ரீதியிலான பல்வேறு விமர்சனங்கள் வரக்கூடியது. இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் அந்த காட்சிகள் எதிரொலித்து இருப்பதை, அந்த காட்சிகளின் மாதிரி இருப்பதை பலரும் குறிப்பிட்டு விமர்சனங்களை எழுப்பி வரக்கூடிய சூழலில் அரசியல் ரீதியிலான பல்வேறு எதிர்ப்புகளும் இந்த படத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஆதரவை எழுப்பக்கூடிய சூழலில் திமுக தரப்பில் இருந்து எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு சில தலைவர்களை தவிர்த்து சபாநாயகர் அப்பாவு இந்த திரைப்படம் குறித்து விஜயனுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் என்பதால் அதற்காக பில்டப் செய்கின்றனர், வேறு எந்த விஷயமும் இதில் இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடைய நடைபயணத்தின் போதும் கூட இந்த திரைப்பட வெளியீட்டிற்கு, ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டிற்கும் திமுகவிற்கும் எள்ளளவும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தை தள்ளி நின்று பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். திமுக கூட்டணி பாசிசத்திற்கு எதிராக இணைந்திருக்கிறோம், அந்த இடையால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நேற்று இரவில் இருந்து இன்று காலை வரை அடுத்தடுத்து எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் தணிக்கை வாரியம் மத்திய பாஜக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பாசிசத்தின் பிடியில் இருக்கிறது என்ற வகையில் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகள் திமுக உட்பட எந்த ஒரு குரலை எழுப்பாததையும் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. மேலும் சில நாட்களுக்கு முன்பாக கூட ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி என்ற ஒரு போட்டியை உருவாக்குவதற்கான ஒரு பிம்பம் என்பது அரசியல் தளத்திலும் எதிரொலித்திருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக ட்ரெய்லருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டும் இவ்வாறாக பராசக்தியினுடைய ட்ரெய்லர் வியூஸ் என்பது ஜனநாயகன் ட்ரெய்லர் வியூஸை விட அதிகமாக இருக்கிறது, விஜயனுடைய கடைசி படத்திற்கு இவ்வளவுதான் ஆதரவு இருக்கிறது என்ற வகையில் சமூக வலைதளங்களில் பலரும் எழுதி வந்ததையும் நாம் பார்த்து வருகிறோம். இவ்வாறாக தொடர்ச்சியாக ஜனநாயகன் படத்தை சுற்றி எழக்கூடிய செய்திகள், சிக்கல்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள், மேலிட பொறுப்பாளர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருவதை பார்க்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய சில முக்கிய தலைவர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விஜயனுடைய செல்வாக்கை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் தற்போது வரை திராவிட கட்சிகளின் ஆட்சிதான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. 1967இல் காங்கிரஸ் கட்சி அரியணையில் இருந்து அகற்றப்பட்டது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஒரு காரணம், அப்போது இருந்த அரிசி பஞ்சம் ஒரு காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான விவகாரங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அப்போது அரியணையில் இருந்து இறக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சிகள் எந்த கட்சியானாலும் இதுவரை தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் அமர முடியாத ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. மீண்டும் பழைய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும், காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை வெல்ல வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், நாம் தமிழகத்தில் ஒரு ஆட்சி கட்சியாக மலர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை டெல்லி வட்டாரத்தில் அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருவதாக நாம் பார்த்து வருகிறோம். விஜயனுடைய இந்த கடைசி படத்திற்கான ஆதரவை காங்கிரஸ் கட்சி தீவிரமாக எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். திரு ஷியாம் குறிப்பிட்டது போல கடந்த காலங்களிலும் தணிக்கை வாரியம் இவ்வாறான ஒரு தடையை, ஒரு காட்சி நீக்கத்தை, வசன நீக்கத்தை ஆட்சியில் இருந்தபோது தணிக்கை வாரிய தரப்பில் இருந்து கொடுத்திருக்கிறது. அப்போதும் எழுந்த விமர்சனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவிலேயே பராசக்தி, காஞ்சி தலைவன் உள்ளிட்ட படங்கள் அப்போதைய தணிக்கை வாரியத்தின் பிடியில் இருந்து தப்பவில்லை என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது எம்ஜிஆர் அண்ணாவினுடைய கொள்கைகளை, அவருடைய
பிரச்சார முழக்கங்களை படத்தில் குறிப்பிட போது தணிக்கை வாரியம் அந்த இடத்தில் தன்னுடைய தடையை ஆட்சேபனையை தெரிவித்து அந்த வசனம் மாற்றியமைக்கப்பட்ட வரலாறுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். இவ்வாறான பல்வேறு காலகட்டங்களை தமிழ் திரை உலகம் கடந்து வந்திருக்கிறது என்றே நாம் குறிப்பிட வேண்டும். தற்போது ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை வாரிய தரப்பில் இருந்து கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு இயல்பான கலை சார்ந்த ஒரு நடவடிக்கையாக இதனை புரிந்து கொள்ள வேண்டுமா, அரசியல் ரீதியிலான ஒரு முடக்கமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக நீண்டு கொண்டு வருகிறது. நாளை தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த தீர்ப்பில் இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். கூடுதல் விஷயமாக பராசக்தி திரைப்படத்திற்கும் இன்னும் தணிக்கை சான்றிதழ் என்பது இறுதியாக வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பராசக்தி படத்தினுடைய கதை, அதனுடைய போக்கு என்பதை பார்த்தால் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்து வரக்கூடிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமிகு போராட்டமாகவே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது பார்க்கப்பட்டது. பராசக்தி படம் திரைக்கு வந்ததற்கு பின்னால் அந்த திரைப்படம் அது எப்படியான ஒரு அரசியல் விமர்சனம், கலை விமர்சனத்தை எதிர்கொள்ள போகிறது, கடந்த கால காங்கிரஸ் வெர்சஸ் திமுக, காங்கிரஸ் கட்சி எப்படியான ஒரு அழுத்தத்தை இந்தி திணிப்பை தமிழகத்தில் மேற்கொண்டது, அப்போது தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பை எவ்வாறாக அது எதிர்கொண்டது என்பதற்கான விவாத பொருளும் தமிழகத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை கடந்து ஜனநாயகம் திரைப்படத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய மத ரீதியிலான விஷயங்கள், இந்திய ராணுவம், அரசு பாதுகாப்பு துறையிலான விஷயங்கள் போன்ற எப்படி எதிரொலிக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இன்னும் விஜய் தரப்பில் இருந்து, தாவேகா தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றப்படவில்லை. அவரை தவிர ஒரு சில சினிமா பிரபலங்கள் ஜெயம் ரவி, கார்த்திக் சுப்புராஜ் உள்ளிட்டோர் தங்களுடைய கருத்தை, ஆட்சேபனையை, எதிர்ப்பை இந்த விவகாரத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல திரைத்துறையினர் இந்த விவகாரத்தில் எப்படி கருத்தை தெரிவிக்கப் போகின்றனர். காங்கிரஸ் கட்சி மட்டும் விஜய்க்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக வேறு யாராயினும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இன்னும் அடுத்த சில நாட்களில் என்ன விதமான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட போகிறது? அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடியதை பார்க்கிறோம். சற்று முன்னர் வரை ஓ பன்னீர்செல்வம் வரைக்கும் அந்த விஷயத்தை முன்வைத்து வருகின்றனர். தை பிறப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த சினிமா விமர்சனங்களை கடந்து அரசியல் களத்தில் என்ன மாதிரியான வழி ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.